வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ரூமுக்குள்ள பயங்கர குழப்பத்தோட நிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ரேவதி அந்த டிரைவர் பையல பாக்குறதுக்காக நேரடியா போயிட்டா. ஒருவேளை அவனை ரேவதி நேரடியா பார்த்திருந்தா கண்டிப்பா அவனை பத்தின நினைவுகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. கடைசி நேரத்துல இப்படியோ வந்துட்டு அவன் மயங்கி கீழே விழுந்துட்டா. அவளை கொண்டு போய் அவன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். சோ இப்படியே நடந்தா கண்டிப்பா இது சரிப்பட்டு வராது. அவளுக்கு வேற ஏதாவது கல்யாண ஏற்பாடுகளை பண்ணலாமா அப்படின்னு ஈஸ்வரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஃபோன் பண்றாங்க அவங்க அக்காவுக்கு. அப்ப ஈஸ்வரி போன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, அக்கா இது மாதிரி ரேவதிக்காக சாமி கும்பிடுறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்க்கா. அதான் அங்க என்ன நிலவரம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இப்போ ரேவதி எப்படி இருக்கா? அவளுக்கு பழைய ஞாபகம் எதுவும் வரல இல்ல? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரல. அப்படி பழைய ஞாபகம் வந்தாலும் அவ என் பேச்சதான் கேட்டாகணும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அவளுக்கு பழைய ஞாபகம் வரல அப்படின்ட்டு நீ இப்படியே அமைதியா இருக்கிறது நல்லது கிடையாது. சீக்கிரம் அவளுக்கு இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணு. இப்போ அவ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கையிலேயே அவளுக்கு நீ இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கு அப்புறம் அவளுக்கு ஞாபகம் வந்தாலும் அவன் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். ஒருவேளை அவளுக்கு ஞாபகம் வந்த பிறகு அவளுக்கு நீ கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவ கண்டிப்பா ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீ என்ன சொல்றன்னா, அவளுக்கு கல்யாண ஏற்பாடுகளை பண்ணு. நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்லயே நல்ல மாப்பிள்ளையெல்லாம் இருக்காங்க. அவனுக்கே நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான வழிய பாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவன் நம்ம பேச்சு தானே கேட்டாகணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இங்க பாரு, நான் ஊருக்கு வரும் பொழுது அவளுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் ரெடியா பண்ணி வை. வந்ததோட அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவ நம்ம பேச்ச கேட்டுதானே ஆகணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, அதுக்கப்புறம் அவ நம்ம பேச்ச கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு. வில்லி சொல்றாங்க, சரிக்கா, நான் சாமி கும்பிடுறதுக்காக உள்ளார போறேன்க்கா. ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணதும் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக அத்தை ஏதாவது ஒரு வகையில ரேவதிக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, ரேவதி கண்டிப்பா உன்னை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ என்னைக்குமே உன்னை மறக்கவே மாட்டா. அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரியும் பாட்டி, ரேவதி மறக்க மாட்டா அப்படின்னு. ஆனா அத்தை இப்ப எல்லாம் எடுக்கிற முடிவை பார்த்தா பயமா இருக்கு. ஒருவேளை ரேவதியோட இந்த ஞாபக மறதியை வச்சு ரேவதிக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணா என்ன பண்றது? பாட்டி சொல்றாங்க, ஐயா, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? அவளை அந்த மாதிரி பண்ண விட்டுருவோமா? கண்டிப்பா அவளை மறைச்சு ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு நாங்க எல்லாருமே கேட்போம். நாங்க கேக்குறதுக்கு அவ கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரொம்ப குழப்பத்துலதான் உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆயிட்டு ஃபோன் பண்ணி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிட்டு இருந்தியல்ல, உன் அண்ணனுக்கு என் பொண்ணை கொடுக்க சொல்லி, இப்போ அதற்கான நேரம் வந்துருச்சு. நீ வந்துட்ட அப்படின்னா பேசி முடிச்சிடலாம். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, மேடம், இந்த விஷயத்த பத்தி நீங்க எப்ப பேசுவீங்க அப்படின்னு நானும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன். சோ அப்ப அவங்க சொல்றாங்க, இதை நீங்க எப்ப கேப்பீங்க அப்படின்னு நானே காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க இப்படி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டை ரொம்ப பிரபலமாலாம் பண்ண வேணாம கொஞ்சம் நார்மலா பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், இந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப பிரபலமா பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நார்மலா நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல
ஈஸ்வரியும் சரி, இந்த விஷயத்த பத்தி என் பொண்ணு கிட்ட சொல்றேன், கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி அவளுக்கு அவனை பிடிக்க வைக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு தடை பண்ணுவாங்க. அது நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம் அப்படின்னு நேரா ரேவதிய போய் பாக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா வாங்கம்மா, என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா சொல்லுமா அப்படின்ட்டு. ஈஸ்வரி நேரா ரேவதியோட பக்கத்துல வந்துட்டு, இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியல்ல, அம்மாவோட பேச்ச நீ என்னைக்குமே எதிர்க்க மாட்டியே. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உங்க பேச்ச நான் என்னைக்குமா எதிர்த்து பேசியிருக்கேன்? நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே நான் சரின்னு தாம்மா சொல்லுவேன், சொல்லுங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையே. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏமா இவ்வளவு சீக்கிரம், கொஞ்ச நாள் போகட்டுமே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னடி இப்படி பேசுற, உனக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது. ரோகிணிக்கு கல்யாணம் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது. துர்கா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில படிக்க போயிட்டா. சோ மறுபடியும் அவளை கூப்பிட்டு நம்ம கேக்குறது ரொம்ப கஷ்டம். சோ நீ கல்யாணம் பண்ண, அவளுக்கு அப்புறம் நீ தானே இருக்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, எனக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க யாரை காமிச்சாலும் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை பார்த்து, அம்மா டக்குன்னு என் பேச்சை கேட்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க என்னோட அம்மா, உங்களோட பேச்சு கேட்காம நான் யாரோட பேச்சு கேட்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. என் பொண்ணு இதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த டிரைவர் பையலோட பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை எதிர்த்தா, ஆனா இப்போ என் பொண்ணு என் பேச்சு கேட்கறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, அம்மா இந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லணும், அவங்க எல்லாரும் இதுக்கு சரின்னு சொல்லணும்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட ஏன் சொல்லணும்? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா எப்படி சொல்றீங்க, வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்றதுதான் சரியா இருக்கும், எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, உங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அது என் பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயம். அப்ப ராஜா சொல்றாரு, சொல்லு ஈஸ்வரி, என்ன வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்த சொல்ல போற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரியும், ரோகிணிக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிருச்சு, அடுத்தடுத்து நமக்கும் பொண்ணுங்க இருக்காங்க. சோ நான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவன் நல்லபடியா என் பொண்ணை பார்த்துப்பான், அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். இதை கேட்டதும் ராஜா டென்ஷன் ஆகி, ஈஸ்வரி என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன், வேற எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ மயில அவங்க அத்தைய பார்த்து, அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ட்டு ரேவதிக்கு அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, வேற எந்த விஷயத்த பத்தியும் இங்க பேசக்கூடாது, ரேவதிக்கு நான் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப விருப்பம் இருக்கு, ரேவதி நீயே சொல்லு அப்படின்னு. ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, ஆமாங்கப்பா, அடுத்தடுத்து எனக்கு பின்னாடி 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, சோ அவங்களோட எதிர்காலத்தை நான் பார்க்கணும். ரோகிணி அக்காவுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிட்டு, சோ அடுத்ததான் நானும் கல்யாணம் பண்றது தானப்பா சரி, அப்பதான் எனக்கு அப்புறமா துர்கா ஸ்வாதி இருக்கா, அவங்களுக்கும் சரியான நேரத்துல கல்யாணத்தை பண்ணணும்லப்பா. இதை கேட்டதும் அவரு நேரா ரேவதியை பார்த்து, இல்லம்மா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரேவதி சொல்றாங்க, அப்பா எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல, அம்மா எந்த விதத்திலையும் என்னை கட்டாயப்படுத்தல, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் இருக்கு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா. ஆகா, ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, ஆனா இந்த ஈஸ்வரி தேவையில்லாம இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவ கொஞ்சம் கூட திறந்தவே மாட்டா போல அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம்
நம்ம ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி போயிட்டு நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, தேவையில்லாம என் பொண்ணோட மனசை கலைக்கணும் அப்படின்னு யாராவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன்னு பார்த்திருக்கேன். அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அந்த டிரைவர் பைய கூட என் பொண்ணு வாழ்ந்து அவளுக்கு நடந்த கஷ்டம் எல்லாமே போதும். இதுக்கப்புறமும் என் பொண்ணு கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இனிமே யாராவது தேவையில்லாம இதுல தலையிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ராஜா கேக்குறாரு ஈஸ்வரிய, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்றது அநியாயத்துக்கு மேல அநியாயமா இருக்கு. ரேவதிக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவளுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறியே, அவளுக்கு மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா அவ எந்த அளவுக்கு மனசு பாடுபடும். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதுக்கு ஈஸ்வரியே சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு அந்த டிரைவர் பையனை பத்தி கவலையே இல்லை. எனக்கு என் பொண்ணுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அந்த டிரைவர் பைய கூட இனிமே என் பொண்ணுக்கு எந்த தொடர்பும் இல்லை. என் பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அவ்வளவுதான். இது கேட்டதும் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி இந்த அளவுக்கு முடிவு பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம மயிலு ராஜாவை பார்த்து, மாமா என்ன மாமா, அத்தை இப்படி எல்லாம் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரேவதி பாவம், அத்தை என்ன முடிவு பண்ணாலும் நல்லதுக்காக தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பாவம், ரேவதியோட லைஃபை கெடுக்கிறதுக்காக தான் அத்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி உடனே மாப்பிள்ளை கிட்ட தெரியப்படுத்தணும். இதை கேட்டதும் மயிலும், ஆமா மாமா உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இங்க ஈஸ்வரியோட அராஜகம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ரேவதிக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, என்ன மாமா சொல்றீங்க? அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, ஈஸ்வரிக்கு தூரத்து சொந்தத்துல ஒருத்தி இருக்கா. அவளோட அண்ணனுக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாம். அவன் நல்லவனே கிடையாது. அதோட ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அவளுக்கு இந்த மாதிரி 2வது கல்யாணம் பண்றது தப்பு. அவளுக்கு வந்துட்டு மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அவ மனசு எந்த அளவுக்கு பாடுபடும். இது மாதிரி ஈஸ்வரி பண்றது தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா போல. சந்திரா இருக்கப்பதான் இப்படி முடிவு பண்ணா அப்படின்னா சந்திரா இல்லாதப்பயே இதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா போல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா நான் இருக்கிற வரைக்கும் ரேவதிக்கு கண்டிப்பா எந்த வகையிலயும் யாரு கூடயும் கல்யாணம் ஆகாது. கண்டிப்பா ரேவதி என்னை விட்டு பிரியவும் மாட்டா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க இப்படி சொல்றத பார்த்தாதான் எனக்கே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அந்த ஈஸ்வரியோட இந்த அராஜகத்துல இருந்து சீக்கிரம் என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நடக்கிறது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். என்னை மீறி எப்படி ரேவதியை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ரேவதி என்னோட ஒய்ஃப். சோ கண்டிப்பா நான் ரேவதியை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் மயிலும் ராஜாவும் சந்தோஷப்படுறாங்க. சகல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சோ கண்டிப்பா அவர் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோ ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை சீக்கிரம் கொண்டு வருவாரு. இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே.